ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். இவர் சொன்ன குறிப்பிட்ட அந்த தம்பி தெய்வ செயல்ன்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு திருமணம் அல்லது குடும்ப தொடர்பு இருப்பதுன்றதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு திமுக காரன் அதில் இருக்கான், அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு குடும்பத்தில் தகராறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததை அதிமுக ரவி என்கின்ற எம்எல்ஏ, அரக்கோணம் ரவி. அந்த அரக்கோணம் ரவி தான் அதை அரசியலாக்கி போராட்டத்தை உருவாக்கி கவர்னர் மாளிகைக்கு அந்த பிள்ளையை அனுப்பி பிரஸுக்கு காசை கொடுத்து இது அரசியல் லாபம் பொழப்பு நடத்துறது அதிமுக, திமுக கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான பொழப்பு திமுகவுக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒரு குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் திமுக இளைஞரணிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் சு ரவி கொண்டு வந்து முச்சந்தியில் வச்சு அரசியல் பிரச்சனையாக கொண்டு வந்தது அநாகரிகமான கட்சி அதிமுக. நீங்க வந்து இன்னைக்கு வந்து பொது வெளியில வந்து பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அநாகரிகமான கட்சி அதிமுக. அரசியல் பிழப்பு நடத்துவதற்காக தனிப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து சந்தைக்கு கொண்டு வந்து குளிர்காயிற பிரச்சனை செய்கிற அதிமுக. இப்ப நீங்க என்ன பேசுங்க திமுக பத்தி? தெய்வ செயலை பொறுத்த வரைக்கும் அநாகரிகமான கட்சி, குடும்ப பிரச்சனையை பயன்படுத்துகிற கட்சி என்று சொல்கிறாரே, திருட்டுத்தனம் இதைவிட அதிகமாக ஒரு கட்சியால் செய்ய முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவன் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறான். இந்த அளவிற்கு கட்சியிலே அவனை ஆதரிக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே அவனை ஆதரிச்சு குடும்ப பிரச்சனை தான் அது என்று சொல்லுகிற போது இஷ்யூ வந்தபோது கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறான். அதை பெருசா ஆக்குனது, பர்சனல் விஷயங்களை பெருசாக்குனது அதிமுக எம்எல்ஏன்னு சொல்றேன். நான் பெருசாக்குனது அந்த பிரச்சனை இல்ல. நான் கேள்வி கேட்டதுக்கு அண்ணன் பதில் சொல்ல. ஏன் கைது செய்யல? முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் 13 நாள் இருந்தது. முகாந்திரம் இல்லங்க, அந்த வழக்குல முகாந்திரம் இல்லங்க, அவ்வளவுதாங்க. முகாந்திரம் இல்லாத ஏன் சார் கட்சி இல்ல? அவ்வளவுதான், போங்க பறந்து வாங்க. ஏன் கட்சி விட்டு நீங்க? அவ்வளவு புனிதமான கட்சி அதிமுக. திமுக கட்சி, அதாவது இங்க பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு வருது, அது அரசியல் கட்சியில வந்து நடவடிக்கை எடுக்கிறது வேற. ஆனா அந்த இடத்துல காக்னிசன்ஸ் இருக்கா இல்லையான்றது பாக்குறது இந்த மாதிரியான ஒப்பீடுகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை